தை அமாவாசையையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராட ஏராளமானவர்கள் திரண்டுள்ளனர். இதனால் பல இடங்களில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபுராவிடம் கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். தை அமாவாசையை முன்னிட்டு ஏராளமானவர்கள் ராமேஸ்வரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்த கூடியுள்ளனர். கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த அமாவாசை நாட்களில் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடினால் அவர்கள் ஆத்மா சாந்தி அடையும் என்பது ஐதீகம். இந்நிலையில் இன்று தை அமாவாசையை ஒட்டி நேற்று இரவு முதலே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் ராமேஸ்வரம் வந்து வர குவிந்தனர். அவர்கள் இன்று காலை முதல் ராமநாதசாமி திருக்கோயில் எதிரே உள்ள அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி அங்குள்ள புரோகிதரிடம் எள்ளு பிண்டம் வைத்து தன்னுடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பின்னர் திருக்கோயில் வளாகத்தில் 22 தீர்த்த கிணறுகளிலும் புனித நீராடி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சுமார் நூற்றுக்கணக்கான வாகனங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த ஒரே நேரத்தில் அக்னி தீர்த்த கடற்கரையில் வந்து குவிந்ததால் இங்கு ஒரு கூட்ட நெரிசலானது ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் திருக்கோயில் வளாகத்திற்குள்ளும் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் ராமேஸ்வரம் முழுவதுமே பாதுகாப்பு போலீசாரால் போடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் திருக்கோயில் வளாகத்திற்குள்ளும் செல்லக்கூடியவர்கள் முழுமையான சோதனைக்கு பின்னர் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த கூட்ட நெரிசல் காரணமாக ராமேஸ்வரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்துவதால் உள்ளூர் பொதுமக்களும் அவதியுற்று வருகின்றனர். அமாவாசையை ஒட்டி திருக்கோயில் வளாகம் மற்றும் அக்னி தீர்த்த கடற்கரையில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு முழு கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதுடன் திருக்கோயிலுக்குள்ளும் அந்த புனித நீராடக்கூடிய இடங்களிலும் கண்காணிப்பு பணியில் போலீசார் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.